அண்மைச் செய்தி. மார்ச் 16 மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் வரும் மார்ச் 16 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் தேதி தொடர்பாக மார்ச் 2வது வாரத்தில் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பில் மாநிலங்களவை தேர்தலுக்கான அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்க கேட்கலாம். நிரஞ்சன், வணக்கம். தற்போது தேர்தல் ஆணையம் மார்ச் 16 மாநிலங்களவை தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக. என்ஆர் இளங்கோவன், செல்வராசு, தம்பிதுரை, திருச்சி சிவா, கனிமொழி சோமு, ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரெல்லாம் ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து அவருடைய பதவி காலம் என்பது, மாநிலங்களவை உறுப்பினர் பதவி காலம் என்பது நிறைவடையக்கூடிய சூழலில் இந்த தேர்தலுக்கான, இந்த காலியாகக்கூடிய இடங்களுக்கான தேர்தல் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மார்ச் 16ஆம் தேதி என்பதாக அந்த தேர்தல் கவுண்டிங் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிக்கை வெளியீடு என்பது பிப்ரவரி 26ஆம் தேதியும், வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 5ஆம் தேதியும், வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் 6ஆம் தேதியும், வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் மார்ச் 9ஆம் தேதியும், வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் மார்ச் 16ஆம் தேதி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு நேரம் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே மார்ச் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைமுறைகள் முடிவடையக்கூடிய நாள் என்பது மார்ச் 20 என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து 6 ராஜ்யசபா உறுப்பினர் பதவிகள் என்பது காலியாகின்றது. அந்த 6 பேரை பொறுத்தவரை திமுகவிலிருந்து என்ஆர் இளங்கோ, திருச்சி சிவா, கனிமொழி சோமு ஆகியோரும், அதே போல ஜி.கே. வாசன் அவர்களுடைய பதவி காலமும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. அதிமுகவின் தம்பிதுரை அவர்களது பதவி காலமும் 2ஆம் தேதி தான் முடிவடைகின்றது. அதே போல செல்வராசு அவர்களுடைய பதவி காலமும் ஏப்ரல் 2ஆம் தேதி முடிவடையக்கூடிய சூழலில் தற்பொழுது இந்த நோட்டிபிகேஷன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாகத்தான் நாம் இதனை பார்க்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலை முடிந்ததற்கு பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்களை தேர்தல் ஆணையம் நடத்தி வருகிறது. எஸ்ஐஆர் மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் நடத்தி வருகிறார்கள். அதே போல இந்த ஆண்டும் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 5 மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு முன்னோட்டமாக மாநிலங்களவை தேர்தல் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் என்பது காலியாகக்கூடிய இடங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 37 இடங்கள் என்பது காலியாகக்கூடிய சூழலில் அவை அனைத்திற்குமே ஒன்றாக முன்வைக்கப்படுகிறது. மகாராஷ்டிராவிலிருந்து 7 இடங்கள், ஒடிஷாவிலிருந்து 4 இடங்கள், தமிழ்நாட்டிலிருந்து 6 இடங்கள், மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து 5 இடங்கள், அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து 3 இடங்கள், பீகார் மாநிலத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 இடங்கள், சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2 இடங்கள், ஹரியானாவில் 2 இடங்கள், ஹிமாச்சல் பிரதேசத்தில் 1 இடம், தெலங்கானா மாநிலத்திற்கு 2 இடம் என்று முக்கியமான ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவிகள் என்பது காலியாகின்றது. அபிஷேக் மனு சிங்வி, பிரேம் சந்திர குப்தா போன்ற மற்ற மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளும் காலியாகக்கூடிய சூழலில் இந்த தேர்தல் தேதி என்பது அறிவிப்பாக வெளியாகி இருக்கிறது. நாடு முழுவதுமே 10 மாநிலங்களில் உள்ள 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் என்பது ஏப்ரல் மாதத்துடன் காலாவதியாகிறது என்று தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக மகாராஷ்டிராவிலிருந்து 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களது பதவிகள் என்பது காலியாகின்றது. அதில் முக்கியமாக சரத்பவார் அவர்கள் அந்த மாநிலத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கின்றார். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவின் தலைவராக இருக்கக்கூடியவர். அவரது பதவி காலம் என்பது முடிகின்றது. அதே போல பிரியங்கா சதுர்வேதி, சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் மாநிலங்களவை உறுப்பினராகவும் ரொம்ப ஆக்டிவான ஒரு பொலிட்டீஷியனாகவும் பார்க்கப்படக்கூடிய பிரியங்கா சதுர்வேதி அவர்களது பதவி காலமும் அதே ஏப்ரல் 2ஆம் தேதி தான் நிறைவடைகின்றது. இவர்கள் அதே போல ராம்தாஸ் அத்வாலே, மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய ராம்தாஸ் அத்வாலே அவர்களுடைய பதவி காலமும் அதே ஏப்ரல் 2ஆம் தேதி தான் நிறைவடைகின்றது. மொத்தமாக மகாராஷ்டிராவிலிருந்து 7 முக்கியமான இடங்கள் என்பது காலியாகின்றது. அந்த இடங்களுக்கான தேர்தலும் அதே தேதியில் நடைபெறுகின்றது. தமிழ்நாட்டில் காலியாகக்கூடிய அதே
மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறக்கூடிய தேதியில். ஒடிஷா மாநிலத்தை பொறுத்தவரை நிரஞ்சன் பிஷி மாதிரியான முக்கியமான 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிகள் காலாவதியாகக்கூடிய சூழலில் அன்றைய தினம் மார்ச் 16ஆம் தேதி அந்த மாநிலத்திற்குமான காலியாகும் 4 மாநிலங்களுக்கான உறுப்பினர் தேர்தல் என்பதும் நடைபெறுகின்றது. அது மிக முக்கியமானது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே பார்த்தது மாதிரி NR இளங்கோ, P செல்வராசு, M தம்பிதுரை, திருச்சி சிவா, டாக்டர் கனிமொழி சோமு, GK வாசன் ஆகிய 6 பேருடைய பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவடைகிறது. அவர்களுக்கான தேர்தல், அந்த இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறுகிறது. மேற்கு வங்க மாநிலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநிலமாக அறியப்படுகின்றது. ஏனென்றால் அந்த மாநிலத்தின் தற்பொழுது மாநிலங்களவையில் மிக கடுமையாக பாஜகவை விமர்சிக்கக்கூடிய சாகேத் கோக்லே, அதே போல விஸ்பத்ரா பானர்ஜி, சுபத்ரா பிக்ஷி போன்ற முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்களது பதவி காலம் என்பது நிறைவடைகின்றது. 5 நாடாளுமன்ற உறுப்பினர்களது பதவி காலம் நிறைவடைகிறது என்பது மிக மிக முக்கியம். அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கும் தற்பொழுது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பதவி காலம் என்பது ஏப்ரல் 9ஆம் தேதி நிறைவடைகிறது. அவர்களுக்கும் அதே மாதிரி மார்ச் 16ஆம் தேதி அந்த இடங்களுக்கும் தேர்தல் என்பது நடைபெறுகிறது. சில மாதங்களுக்கு முன்புதான் பீகார் மாநிலத்திற்கு சட்டமன்ற தேர்தல் முடிந்தது. அந்த மாநிலத்திலிருந்து முன்னாள் அமைச்சரான உபேந்திரா குஷ்வாஷா போன்ற 6 முக்கியமான மாநிலங்களவை பதவிகள் என்பது காலியாகின்றது. 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் காலியாகக்கூடிய அந்த இடங்களுக்கும் மார்ச் 16ஆம் தேதி தான் தேர்தல் நடைபெறுகிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்தவரை 2 இடங்களும், ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை 2 இடங்களும், ஹிமாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை 1 இடமும் காலியாகின்றது. தெலங்கானாவிலிருந்து 2 முக்கியமான மாநிலங்களவை உறுப்பினர்களது பதவி காலம் முடிகின்றது. அதில் மிக முக்கியமானவர் மூத்த வழக்கறிஞரான அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸ் கட்சி. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். தமிழ்நாட்டில் விரைவில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிக்கான தேர்தல் வரும் மார்ச் 16 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. திமுக எம்பிக்களாக உள்ள NR இளங்கோ, திருச்சி சிவா, கனிமொழி சோமு, செல்வராஜ் ஆகியோரின் பதவிக்காலம் முடிகின்றன. தமாக தலைவர் GK வாசன், அதிமுகவின் தம்பிதுரை ஆகியோரின் ராஜ்யசபா MP பதவிக்காலமும் முடிவடைகின்றன. இந்த நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கும் வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தமிழ்நாட்டில் விரைவில் காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிக்கான தேர்தல் வரும் மார்ச் 16 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மார்ச் 16 ராஜ்யசபா எம்பிகள் தேர்வுக்கான தேர்தல் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து காலியாகும் 6 ராஜ்யசபா எம்பி பதவிகள் கலையறக்கூடிய நிலையில பிப்ரவரி 26ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 5ஆம் தேதி இறுதி நாள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விரைவில் 6 ராஜ்யசபா எம்பிக்கள் பதவிக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. திமுக எம்பிக்களாக உள்ள NR இளங்கோ, திருச்சி சிவா, கனிமொழி சோமு, செல்வராஜ் ஆகியோரின் பதவிக்காலமும் முடிகின்றது. தமாகவுடைய தலைவர் GK வாசன், அதிமுகவின் தம்பிதுரை ஆகியோருடைய ராஜ்யசபா பதவிக்காலமும் முடிவடைகின்றனர். தமிழ்நாட்டில் இருந்து 6 எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ளதால் மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கும் வேட்புமனு தாக்கல் மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை, மார்ச் 9ஆம் தேதி இறுதி வேட்பாளர் பட்டியல் விடப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கிறது. போட்டி இருக்கும் பட்சத்தில் மார்ச் 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. போட்டி இருந்து தேர்தல் நடைபெற்றால் மார்ச் 16ஆம் தேதியே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.